सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। अखंडानंद संबोधः वंदनाद्यस्य जायते गोविंदं तम् अहं वंदे चिदानंदतनुं गुरुम्। तो ब्रह्म जिज्ञासा அப்படின்னு உத்தர மீமாம்சை ஆரம்பிக்கிறது. உத்தர மீமாம்சா அப்படின்னாலும் வேதாந்தம் நாளும் உபனிஷத்து நாளும் பிரம்ம வித்யினாலும் எல்லாம் ஒண்ணுதான். இப்படி உத்தர மீமாம்சா சாஸ்திரமா சொல்லும் பொழுது பூர்வ மீமாம்சா ஒண்ணு இருக்கிறதுனால இத உத்தர மீமாம்சான்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. சாங்கிய சாஸ்திரம் மோட்சத்துக்கு வழி சொல்றது, யோக சாஸ்திரம் மோட்சத்துக்கு வழியை சொல்றது, தர்க்க சாஸ்திரம் அது ரெண்டாக பகுத்து சொல்றது. அது இப்படி அப்புறம் 2, 4 பூர்வ மீமாம்ச 5வது சாஸ்திரம் எல்லாம் சொல்லிட்டுனாலும் 6வதா இருக்கக்கூடிய வேதாந்த சாஸ்திரத்துலதான் இந்த வேதத்தை வைத்துக் கொண்டு மோட்சத்துக்கு இதுதான் வழி, எல்லாமே முக்திக்கு வழி சொல்லுகிறது தான். ஆனா இதுதான் என்னது, அதனால இந்த வசதியான இந்த சாஸ்திரத்துக்கு வர வேண்டுமே. ஆனால் அது எப்படி ஆரம்பிக்கிறது, சாஸ்திரம் அப்படி ஆரம்பிக்கணும், சாஸ்திரம் கதம் ஆரம்பினியும் அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு சொன்னார். அத பிறகு அப்படின்னாரு. பிறகுன்னா எதற்கு பிறகு சாஸ்திரத்துக்குள்ள என்ட்ரி அப்படின்னு கேட்கும்போது சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் அப்படின்னாரு. சாதன சதுஷ்டய சம்பத்தின்னா என்ன அப்படின்னா நித்யானித்ய வஸ்து விவேகா இஹாமுத்ரார்த்த பலபோக விராகா சமதமாதி சக்த சம்பத்தி முமுட்சுத்துவம் ச அப்படின்னு 4 சாதனங்கள் சொல்லியிருக்கு சார். இந்த 4 சாதனங்களோட தான் நீங்க உத்தர மீமாம்சைக்குள்ள என்டர் ஆகணும். வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறவாருக்கு இது அவசியம். இந்த சாதனங்கள் இருந்தாதான் இந்த சாத்தியமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறிய முடியும் அப்படின்னு சொன்னார். இப்ப இது பிரகரண கிரந்தம்னு பேரு. இது சாஸ்திரத்துல சொல்லக்கூடியதனுடைய ஒரு போர்ஷனை எடுத்துக்கொண்டு விரிவாக நுணுக்கமாக சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கோம். உபனிஷத்துலாம் உங்களுக்கு 50 சென்டென்சஸ் தான் இருக்கும். 50 சென்டென்சஸ்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் புரியறது கஷ்டம். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு எய்டு பண்றதுக்காக இந்த பிரகரண கிரந்தங்கள் எழுதப்பட்டது. அதுல சர்வ வேதாந்த சித்தாந்த சங்கிரகம், இப்போ சார சங்கிரகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இவர் விஸ்தாரமாக இந்த அத அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க சொல்லியிருக்கு பிரம்மசூத்திரத்தை. அந்த அத்தாக்கு இவர் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுல நித்யானித்ய வஸ்து விவேகத்தை பத்தி பார்த்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் இஹாமுத்ரார்த்த பலபோக விராகம் வைராக்கியத்தை பத்தி நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் சமதமாதி சர்க்க சம்பத்தி அப்படின்னா ஷர்க் அப்படின்னா 6 சமம் தமம் முதலிய 6 விதமான செல்வம் சம்பத்து ஒருவன் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது என்ன அப்படின்றதுன்னா சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு 6 விஷயம். இது எல்லாம் சேர்த்து சர்க்க சம்பத்தி 6 சம்பத்தி. இது ரொம்ப முக்கியம். இதை சம்பாதிச்சுட்டுதான் நீங்க வேதாந்தத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னார். அதுல 95வது ஸ்லோகத்தில இருந்து 129வது ஸ்லோகம் வரைக்கும் சமத்தை பத்தி பார்த்தோம். 130ல இருந்து 137 அப்படின்னு சொன்னாக்க இந்திரியங்களுடைய கண்ட்ரோல். அதுக்கப்புறம் 138ல இருந்து 151 வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னு சொன்னா திதிக்ஷா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். திதிக்ஷா அப்படின்னா பொறுமை அப்படின்னு பொறுத்து கொள்ளுதல். இது ரொம்ப முக்கியமான ஒரு வர்ச்சு. இந்த ஒரு வேல்யூ, இந்த ஒரு வர்ச்சுவை அனைவரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு போர்ஷன்ல நம்ம இருக்கோம்.
அதுல அவர் எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, நான் என்ன சொன்ன 138 151 வரைக்கும் இந்த திதிக்ஷாவை பத்தி பேசியிருக்கேன். அதுல 138வது ஸ்லோகத்துல அவர் எப்படி ஆரம்பிச்சார்னா, அவசியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பொறுமைக்கு முதல்ல காரணம் தெரிஞ்சுக்கீங்க, பிராரப்தம். இந்த பிராரப்தத்தினுடைய வேகத்தில்தான் இதெல்லாம் வருது. ஆகையினால எது நமக்கு ஏற்பட்டாலும் அது நம்மளுடைய முன் கர்ம வினையின் பயனே என்று அறிந்து அதை பொறுத்து கொள்ளுதல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன். பொறுத்து கொள்ளுதல்னா என்னன்னு இதை விட ஒரு அழகாக ஒண்ணு சொல்ல முடியாது. ஆகையினால பொறுத்தல்னானது உங்களுக்கு நேச்சுரலி வந்தா வேற வழி கிடையாது. வேற ஏதாவது வழி இருக்கா? பிராரப்த வட்டத்தினால வருதுன்னாக்க தடுக்க முடியுமா? நான் செய்த வினை தானே அது, நான் அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும். ஆகையினால் அதை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொன்னார். சொல்லிட்டு அடுத்தது என்ன சொன்னார், இந்த பொறுமைன்றது பெரிய பட்சம். உங்களுக்கு இந்த பொறுமைன்றது உங்களுக்கு ஒருத்தனுக்கு வந்துட்டுன்னா அவன் எந்த ஒரு இளைஞனும் அவனை பாதிக்காது. நமக்கெல்லாம் கந்த சஷ்டி கவச்சம், தேவி கவச்சம் அப்படி எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? இல்லையா? ஒரு கவச்சம்னா என்ன அர்த்தம்? நம்மளை எது காப்பாத்துறது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு கவச்சம் இருக்கு. எப்படி கர்ணனுக்கு கவச்சம் இருக்கோ அந்த மாதிரி நமக்கு கவச்சமாக இருப்பது இந்த பொறுமை எனக்கூடிய குணம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 140 என்ன சொன்னார்னா, நீங்க பண்ணக்கூடிய ஞானமானது உங்களுக்கு கை அவசியம் பண்றது நல்லா தெரியறதேப்பா அப்படின்னார். அதுக்கப்புறம் 141 என்ன சொன்னார், திதிக்ஷை வரணும்னாக்க நீங்க பண்ற காரியங்கள் தபசு, தானம், யஜ்யம், தீர்த்தம், விரதங்கள், அப்புறம் கல்வி, அப்புறம் விபூதி, சொர்க்கம், அப்பவர்க்கம், இது எல்லாம் பாருங்க. இதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ், என்னென்னமோ சொல்லிக்கொண்டு நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கீங்க இல்லையா? தபசு வேணும் சார், தானம் வேணும் சார், வழிபாடு வேணும் சார், தீர்த்த யாத்திரை வேணும் சார், விரதங்களை அனுப்பாலனம் பண்றோம் சார், நிறைய கல்வியை நிறைய படிக்கணும் சார், நிறைய விபூதி வேணும், சொர்க்கத்துக்கு போகணும்ன்ற ஆசை, இல்ல எனக்கு மோட்சத்துல ஆசை. எந்த காரியமாக இருந்தாலும் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் சொன்னா உங்களுக்கு முக்கியம் எது? இந்த பொறுமை. ஆகையினால இந்த பொறுமைன்ற சாதனத்தை வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கொஞ்சம் உள்ள போய் பிரம்மச்சரியம், அஹிம்சை, அப்புறம் சாதுனாம கர்ஹணம் அப்பி அப்படின்னாரு. சாதுக்களை எல்லாம் திட்டாம இருக்கிறது இல்லையா? அஹிம்சையை ஃபாலோ பண்றது, யாரையும் ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது இல்லையா? பொறுமையா இருங்க, அவளே புரிந்து கொள்வார்கள், உங்களை டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி தந்தார். பிரம்மச்சரியம் இதோ சாதனம் தான். இந்த சாதனத்தை சொல்லி கொடுத்தார். 143 வந்தார். அப்போ இருக்கிற சாதனங்கள் எல்லாத்திலையுமே திதிக்ஷான்ற ஒரு சாதனம் ரொம்ப முக்கியம் சார், அதனால அதை விட்டுடாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் அட்வைஸ் ஒண்ணு கொடுத்தார். அதற்கு பிறகு 144 கடைசியா நம்ம பார்த்தது அதான். அது என்ன சொன்னாரு, எந்த விதமான எந்த காரியம் பண்ணாலும் உங்களுக்கு இடையூறுகள் வரதான் வரும் இல்லையா? ஆகையினால எந்த காரியம் பண்ணாலும் இடையூறு வரதான வரும். அவசிக்கப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், எக்கனாமிக் ப்ராப்ளம் இல்லையா, உடம்பு சரியில்லாம போறது, ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகமான ப்ராப்ளங்கள்லாம் வரதான். ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் இந்த பொறுமையினால அப்படின்னு ஒரு புது விஷயத்த சொல்லி போன தடவை முடிச்சோம். ரைட்டா? இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியதான ஸ்லோகம் இப்படி இந்த கண்டினியூட்டி. ஏன்னா நடுவில் ஒரு வாரம் இல்லையோ கிளாஸ், அதனால கரெக்டா இந்த 144 வரைக்கும் பார்த்தோம். 145th ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது சொன்னோம். ஆகையினால இப்ப இதெல்லாம் கேட்டோம் இல்லையா? அதனாலதான் சொன்னேன். இப்ப இதனால ஆகையினால தஸ்மாத் முமுக்ஷோரதிகா திதிக்ஷா சம்பாதனீயா இப்சித காரிய சித்யை தீவ்ரா முமுக்ஷா ச மஹத்யுபேக்ஷா உபேக்ஷா ச உபே திதிக்ஷா சஹகாரி காரணம். தஸ்மாத் ஆகையினால என்ன, நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்றால், மோட்சம் அடைய வேண்டுமா என்றால் இந்த பொறுமை ரொம்ப அவசியம் என்று சொல்லப்பட்ட காரணத்தினால முமுக்ஷுவாக இருக்கக்கூடியவள், மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடிய, மோக்ஷோ மேஷ்யா மோக்ஷா மேஷ்யா, மோட்சமானது எனக்கு கிடைக்கும் எனக்கூடிய இச்சை யாருக்கு இருக்கோ அவனுக்கு முமுக்ஷு அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட முமுக்ஷுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆகையினால எது அவசியம்? அதிகமாக தேவைப்படுவது எது? பொறுமை. அதிகா திதிக்ஷா,
தஸ்மாத் முமுக்ஷோர் அதிகா திதிக்ஷா சம்பாதனியா. ஆகையினால நீங்க முமுட்சுவாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணா இந்த திதிக்ஷையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். எதற்காக? ஈப்சித காரிய சித்தியை, நீங்க நினைக்கக்கூடிய காரியம் கைகூட வேண்டுமேனால் பொறுமையை கையாள வேண்டும். பொறுமை ரொம்ப அவசியம். தீவிரா முமுக்ஷா ச மஹத்யுபேக்ஷா, தீவிரமாக மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுமை சொன்ன இல்லையா, அது கூடவே இன்னொன்னு சொல்றோம் உபேக்ஷா. உபேக்ஷா அப்படின்னா என்ன அர்த்தம்? வைராக்கியம், பற்றற்று இருக்கக்கூடியது இல்ல, எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை தான் கொடுக்கணும். இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட் இல்லையா. உபேட்சான்னா சாதாரணமா உபேட்சனா தள்ளி விடுறது அப்படி சொல்லல. தள்ளி விட வேண்டியது எது தேவையோ அது வரைக்கும் தான் வச்சுக்கணுமே தவிர தேவைக்கு அதிகமாக பொருள்களை இல்ல ஒரு ஆசையோ ஒரு பற்றோ யார் மேலேயும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு. மகதி உபேட்சா உபே, இந்த ரெண்டும் தான் திதிக்ஷைக்கு சககாரிக்கான. எது? மோட்சத்துல இச்சை இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். முமுக்ஷோச்ச மகதி உபேட்சாச்ச, மோட்சத்துல தீவிரமான ஆசை இருக்கணும். தீவிரமான ஆசை இருக்கணும் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அது வேதாந்த சாரத்துல சொல்றாரு, அவர் சதானந்த சொல்றார், உங்களுடைய தலையில குளிமையிலயோ கூந்தல்லையோ நெருப்பு பிடிச்சிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? நெருப்பு பிடிச்சிட்டு இருக்கு பார்க்கலாம், என்ன அதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு உட்கார முடியுமா? உட்கார முடியுமா? இல்ல, சரி எல்லாம் இதுவும் நடக்கிறது அப்படின்னு யாராவது இருப்பானோ உடனே ஓட மாட்டீங்க. வந்துட்டீங்கன்னா மோட்சத்துல இப்படி ஒரு 200 தடவை ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள போகவே மாட்டேன். அப்புறம் இந்த ஜென்மா எடுத்ததே வேஸ்ட் ஆயிட்டேன். எனக்கு பகவான் கொடுத்த புத்தியை நான் மொழிச்சு அடிச்சுட்டேன்னாக்கா என்னாச்சு? திருப்பி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம். இன்னொரு அம்மா அவனுடைய வயசுல ஜடரத்துல சயனம் பண்ணணும். இது தேவையில்லை அப்படின்ற ஒரு தீவிரமான முமுட்சுத்துவம் வந்தால்தான் வேதாந்தத்துக்குள்ள வரணும். ஒண்ணு அது மட்டும் இல்ல, உபேட்சா வைராக்கியம் இல்லையா. அதனால உலக விஷயங்கள் எல்லாம் உபேட்சா இருக்கணும், எல்லாத்தையும் இருக்கணும். ஜனங்க என்ன இப்படிதான் இருப்பாங்க, அசரிகள் இப்படிதான் இருக்கும். அதனாலதான் நமக்கு பாருங்க, இது வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு யாராடையாவது ஒத்து போறதா பாருங்க, எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு அப்படி இல்லை அர்த்தம். எல்லாத்த விட மேலான ஒரு எண்ணம் வந்து விட்டது. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் அவனுக்கு வருது. யாரை பார்த்தா ஓவரா கோயிலுக்கு போனா அவனை பார்த்தா சிரிப்பு வருது, ஓவரா வேதத்து மேல கட்டினா அவனை பார்த்தா சிரிப்பு வருது, ஓவரா பக்தி பண்ணான்னா அவனை பார்த்தா சிரிப்பு வருது. இப்படி எல்லாமே நமக்கு ஏன் சிரிப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இவர்கள் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல அதை வைக்கலையே அப்படின்ற ஒரு தாபம். ஓவரா எமோஷனலா ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்காங்களே இவர்கள் அப்படின்றது. இதுக்கு பேர் தான் உபேட்சா. அளவற்ற பற்று வைத்துக் கொண்டிருக்காங்க. இதெல்லாம் விட வேண்டாமா? எதுக்கு எந்த வேல்யூ கொடுக்கணுமோ அதுக்கு அந்த வேல்யூ தான் கொடுக்கணும் இல்லையா. நீங்க பாத்தீங்க, அதுக்கு மேல சினிமா பாக்குறோம்னா அந்த சினிமாவுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட், அதுக்கு உண்டான வேல்யூ தான் நடிகருக்கு கொடுக்கணும் இல்லையா. இப்ப என்ன ஆச்சு? ஓவர் வேல்யூ. அவன் அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆகிட்டா அவங்க பார்த்து இல்லையா. இப்படி எல்லாம் அது என்ன, யாரையும் வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும். அதுக்கு மேல வச்சுட்டோம்னு வச்சுக்க, எமோஷனலா போயிட்டுனாக்கா அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்துடுறது அப்படின்றதுல உபேட்சான்னாக்கா வைராக்கியம். வைராக்கியம்னா அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட். என்ன தேவையோ அதுக்கு மேல அதை தள்ளி விடுறதுக்கு தயாரா இருக்கணும். தள்ளி விடுறது அப்படின்றதுதான் உண்மையான அர்த்தம் உபேட்சாக்கு. இப்படி மோட்சத்துல இஷ்ட பாக்கி விஷயங்களை எல்லாம் தள்ளி விடுவது அப்படின்றது வைராக்கியம். இந்த இரண்டு உபே திதிச்சா இதுதான் பொறுமைக்கு சககாரி காரணம். இது கூட இருந்து ஹெல்ப் பண்றது, பொறுமைக்கு கூட இருந்து உதவக்கூடியது ரெண்டு. என்ன? மோட்சத்துல இச்ச, அதுக்கப்புறம் அன்அட்டாச் அட்டாச்மெண்ட். இது ரெண்டு மட்டும்தான் உங்க கூட வரும். திதிச்சையை நீங்க பொறுமையா இருக்கணும்னா நாலேஜ் வச்சு பார்க்க தான் பொறுமையானது வரும் அப்படின்னு 145வது ஸ்லோகம் இப்ப பார்த்ததுல சொன்னா, தஸ்மான் முமுக்ஷோரதிகா திதிச்சா சம்பாதனியா. இதை சம்பாதிக்கிறது தான் முக்கியம். எதுக்கு? ஈப்சித காரிய சித்தையே தீவிரா முமுக்ஷா மகத் உபேக்ஷா உபே திதிக்ஷா சஹகாரி காரணம். அடுத்தது தத்தத்கால சமாகதாம் அயதேஹ சாந்தை பிரவருத்தோ யதி ஸ்யாத் தத்தத் பரிஹார கௌஷதரத
தச்சிந்தனே தத்பரஹ தத்பிக்ஷு ஷரணாதி தர்மரஹிதோ பூத்வா மிருதச்சே ஆப்னியாத் உபயதா பிரஷ்டோ பவேத் ஸ்வார்த்ததஹ தத்தத்கால சமாகதாமயததே சாந்தியை பிரவருத்தோ யதி அப்படின்னார். தத் கால. இப்போ ஆச்சாரியார் ஒரு விஷயம் நம்ம கிரகஸ்தாலாம் படிக்கிறோம், அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க இது ஆச்சாரியார் பக்கத்துல இருக்கவாளுக்கு அவர் பாடம் எடுக்கும் போது இது எழுதினது. அங்க அவரை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சன்னியாசிகள், நல்லா ஞாபகம். அதனாலதான் நம்மளும் ஒரு பட்சம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, வேதாந்தம் கேட்க வரும்போது நீங்க அந்த சன்னியாசி பெல்ட் ஆஃப் மைண்ட்ல தான் கேட்கணும். வேதாந்தத்தை கேட்கும் போது உங்களுடைய இந்த எமோஷன், இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் தள்ளி வச்சிருங்க. யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் அஸ் a பிக்ஷு. அப்படி படிச்சாதான் வேதாந்தமானது வரும் இல்லையா? அதனால இவர் வேதாந்தத்தை மனசுல வச்சுட்டு சொல்றாரு. அந்த பிக்ஷு சன்னியாசிய மனசுல வச்சுட்டு யதிகளை மனசுல வச்சு கொண்டு பேசுறாரு. தத்தத்கால சமாகதாமயததே அப்படின்னாரு. தத்தத்கால, அந்தந்த காலத்துல அவனுக்கு யாரு இருந்தாலும் ஒரு சன்னியாசி இருக்கான்னு அவனுக்கு அப்பப்போ பிரச்சனைகள் வரதானே வரும், வியாதிகள் வரதான் வரும் இல்லையா? நம்ம கிரகஸ்தர்களா இருந்தாருனாக்கா அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன், எமோஷனா இருப்பாங்க, ஐயோ ஐயோ அப்படின்லாம் கேட்பாங்க. சன்னியாசிகளை அதெல்லாம் கேட்கறதுக்கு எல்லாம் அந்த ஆள் கிடையாது. அது வியாதி வந்ததுன்னா என்ன பொறுத்து சொல்லலாம், பொறுத்துக்கோ, சன்னியாசி ஆயிட்டல, இதை விட என்ன வேலை, இது என்ன இப்போ மருந்து வரட்டமே, பிபி வந்தா எழுந்துட்டு போட்டோம், கொஞ்ச நாள் சாப்பிடாத அவ்வளவுதானே, சுகர் இருக்கா இருந்துட்டு போட்டோம், அப்படித்தானே அவளுக்கு எல்லாம் நமக்கு சொல்லுவா. ஏன் நம்ம காஞ்சிபுரம் ஒரு இடத்துல சொன்னார், ஒரு மாமி என் குழந்தைக்கு பேச்சு வரலன்னு ரொம்ப வாயாடியா பேசிட்டு இருந்தா, உங்களுக்கு உண்மையிலேயே சொல்ல வேண்டியது என்ன, ஐயோ அந்த பொண்ணாலும் சமத்தா இருக்கு, உன்ன மாதிரி பேசணுமான்னு தான் சொல்றாங்க, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லம்மா உன் குழந்தைக்கு சீக்கிரமே பேச்சு வந்துடும் அப்படின்னு சொன்னா அது மாதிரி இல்லையா? சன்னியாசிகளுடைய பார்வை இப்படிதான் இருக்கும். நம்மளுடைய கிரகஸ்தர்களுக்கு அது பெரிய காரியமா நம்ம போய் சொல்றோம். அவளுக்கு அந்தந்த காலத்துல சமாகட்டம், அப்பப்போ வியாதிகள் சமயக் ஆகட்டம் வந்து கொண்டுதான் இருக்கும். இது எப்படி இருக்கு? ஆமய ததேகே, ஆமயம் அப்படின்னாக்க வியாதி. அந்தந்த காலத்துல அந்தந்த வியாதிகள்லாம் வந்திருக்கும். உடனே என்ன பண்ணோம், அதை போக்கடிக்கணும் இல்லையா? தலைவலியை வச்சுட்டு எவ்வளவு நாள் உட்காந்துருப்பீங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாம் அட்வைஸ் பண்ணுவோம். எல்லாம் நம்ம சொன்னா கேட்பானா, இல்லப்பா எந்த ஜுரமா இருந்தாலும் 4 நாள் இருக்கும், நீ என்ன மருந்து சாப்பிட்டாலும் 4 நாள் இல்லாம போகாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம யாரும் அதுக்கு எல்லாம் பொறுமையே கிடையாது, நமக்கு தான் சிகிச்சைன்றதே கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒரு டாக்டர் கையில போய் நீ 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிச்சேன்னா இப்படிதான் அப்படின்னு வேற நம்மளுடைய என்னமோ பணத்துக்கு பாக்குற மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணி இவ்வளவு உடம்பு வந்திருக்கா முதல்லயே கவனிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாரு. அவர் போயிட்டாருனாக்கா முதல்லயே கவனிச்சிருக்கணும், நேத்திக்கே போயிருக்கான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பிராரப்த வருஷத்தினால என்னைக்கு போனோமோ அன்னைக்கு போவான்றதுதான் சன்னியாசியினுடைய நினைப்பு. ஆனா லோக்கல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி இந்த சன்னியாசி என்ன பண்ணா இப்படி பழகிட்டோம்னா, சாந்தியை பிரவருத்தோ எதி சியாத் சாந்தியை பிரவருத்தோ, அவன் என்ன பண்ணா அந்த வியாதி நீக்கிறதுக்காக சாந்தியை பிரவருத்தா, அத சாந்தி போகணும், சாந்தியை களைய வேண்டும் அப்படின்றதுக்காக தத்தத் பரிகாரக ஔஷத அந்தந்த பரிகாரத்துக்கு இருக்கக்கூடிய மருந்துகளை எல்லாம் ஔஷதரதா அந்தந்த மருந்து எடுத்துக்கணும் இல்லையா? அந்தந்த வந்துட்டுன்னா அந்தந்த மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே தச்சிந்தனம் தத்பரஹாயதிஷ்யா அதுலயே கவனமா இருக்கான், உடம்ப பாத்துக்கிறதுலயே இருக்கான். சார் எனக்கு தூக்கம் பத்தல சார், நேற்று எனக்கு காத்தால பத்தல, நேற்றுக்கு அது சாப்பிட்டதுனாலதான் இதே சிந்தனை அதுலயே உட்கார்ந்து இருந்தான்னாக்க வேற எதுலயும் புத்தி போகாது. அவனுக்கு எங்க படிக்கிறதுக்கு? ஒரு சன்னியாசியா இருந்துட்டு கொஞ்சம் ஆயுர்வேதத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான்னாக்க அது என்ன ப்ராப்ளம் வரும்னா, அவர் இதுலயே இருப்பாரு, கிளாஸ் எல்லாம் விட்டுருவாரு, இன்னைக்கு அதை போக்கடிச்சிடலாம், இன்னைக்கு அது நல்லா தூங்கிட்டானாக்கா நாளைக்கு சரியாப்படும், நாளைக்கு நல்லா கிளாஸ் கவனிக்கலாம், இப்படிதான் திங்க் பண்ணுவான். இன்னைக்கு இந்த இப்படி பண்ண கிண்டல் பண்றாரு இல்ல? அந்தந்த காலத்துல தத்தற்கால சமாகதா ஆமயத்தே, அந்தந்த காலத்துல வரக்கூடிய வியாதிகளுடைய கண்டினியூட்டி உலகத்திலேயே அதிலேயே கவனத்தை கொண்டு தச்சிந்தனே தத்பரா அதையே நினைச்சு கொண்டு அதிலேயே மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய எதிசியாது
இப்படி ஒரு சன்னியாசி இருப்பானே அது சிரிப்புக்குரிய விஷயம் இல்லையா? எப்ப பார்த்தாலும் உடம்பு பத்தியே கவலை, கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட். கண்ணு சரியா தெரியல, சரியா தூங்குவா இருக்க வேண்டியதான் எல்லாருக்கும் காத்தால ஒண்ணு இல்லையா? இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுங்க ஒரு சன்னியாசி. இப்ப சன்னியாசி கிட்ட போயிடுவோம், நம்ம கிட்ட வேணாம் இல்லையா? நம்ம கிட்ட சொன்னா நமக்கு எல்லாம் குத்தணும், நம்மளும் அப்படித்தான் இருக்கோம். அதனால சேஃபா நம்ம ஒரு சன்னியாசிக்கு இதெல்லாம் நடக்கிறதுன்னு வச்சுக்குவோம். இப்ப நம்ம கிண்டல் பண்ணலாமோ, என்னையா சன்னியாசியா இருந்துட்டு உடம்புல என்ன அப்படி ஒரு பற்று உனக்கு இல்லையா? அப்படி என்ன சாப்பிடாம இருந்த செத்தா போயிடுவேன், நீ சாப்பிட்டுதான் இல்ல அப்படின்னு சொல்லலாமோ இல்லையா? அதனால இப்படி அந்த சன்னியாசிக்குன்னு வச்சுக்கோம். தத் பிக்ஷு, அந்த பிக்ஷுக்கு இதுலயேதான் கவனம், கம்ப்ளைண்ட் எப்ப பார்த்தாலும் உடம்பு. இப்படி இருக்கக்கூடிய அவனுக்கு எங்க சிரவணாதிகள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வர போகுது? அவனுடைய வேலை எதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசத்தை வாங்கினா விவிதிஷா சன்னியாசியா வந்துட்டான். சன்னியாசி 2 வகை. விவிதிஷா சன்னியாசி, வேதித்தும் இச்சா விவிதிஷா. ஒரு சன்னியாச பிரம்ம ஞானம் அடைய வேண்டும் என்பதற்காக அவன் என்ன பண்ணிட்டா, 8 வயசு 10 வயசுலயே அவரை இந்த வேதத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு அவனுக்கு சன்னியாசத்தை கொடுத்துடுறாங்க. மரத்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அவனுக்குதான் ஞானமே இல்லையே, இன்னும் வரலையே, சின்ன பையன் தானே, வேதாந்த ஞானமே வரலையே, அவனை எப்படி சன்னியாசின்னு சொல்லுவீங்க அப்படின்னு இந்த சன்னியாசி அந்த சன்னியாசியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அவர் விவிதிஷா சன்னியாசி, வேதித்தும் மிச்சா. அவனுக்கு இது படிக்கிறதுக்காக அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கான். நான் வீட்டுல உட்கார்ந்து இருந்தான்னா கொண்டாட்டி குழந்தைங்களோட இப்படி 24 hours லைஃப் லாங் பண்ண வேண்டிய ஜாப் இந்த வேதாந்தத்தை படிச்சுக்கிறது, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தெரிஞ்சு கொள்வதுன்றது அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதை பண்ணுவதற்கு சௌகரியம்ன்றதுக்காக அவன் விவிதிஷா சன்னியாசியாக வரான். வந்தான்னு அவன் என்ன பண்ணும், சதா சர்வகாலம் சிரவணம் பண்ணிட்டே இருக்கும். குருவனுடைய பாதத்துல உட்கார்ந்துட்டு அவருக்கு சிஸ்மிஷ பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லையா? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்ன சேவையா, இப்படி அவரை கேள்வி கேட்டு அவருடைய காலடியிலேயே விழுந்துக்கிறது, அவருக்கு வேண்டிய பரிசாரணங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு உபதேசத்தே ஞானம் ஞானின தத்துவ தரிசனா. அப்படிப்பட்ட ஞானிகள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவார். எப்போ உபதேசம் பண்ணா இப்படி கேட்டுக்கொண்டே இருந்தாதான். இப்படி இந்த பிக்ஷுவானவன் எப்ப பார்த்தாலும் வியாதி, அந்த ஜாதியை பற்றிய சிந்தனை தான், எப்ப பார்த்தாலும் அதே திங்கிங் தான். இப்படி இருக்கக்கூடிய சன்னியாசி சிரவணாதி தர்ம ரஹிதா பூத்வா, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் போன்ற விஷயங்களை, அந்த போன்ற அறங்களில் ஈடுபடாதவனாக இருந்து கொண்டு அப்படின்னு சொன்னா, கிருத்தகா சேத், அவன் இறந்து விடுகிறான் அப்படின்னு சொன்னா, ததா என்ன பிரயோஜனம்? சிரவணமும் பண்ணல சரியா? இவ பாருங்க, எப்ப பார்த்தாலும் உடம்ப பத்தியே சிந்தனை பண்ணிட்டே இருந்தான். எப்ப பார்த்தாலும் சிந்தனை பண்ணி கொண்டே இருந்தானாக்க வேதாந்தத்தினுடைய இன்ட்ரெஸ்டையும் விட்டுட்டான், தன்னுடைய உடம்ப பண்ணிட்டே இருக்கான். இதனால என்ன பிரயோஜனம்? அவன் என்னத்துக்கு சன்னியாசத்தை வாங்கிட்டு என்னத்தை பண்ணான்? அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. சித்தம் பலம் கிம் சித்தம் பலம் ஆப்னியாத். அவன் எப்படி பார்த்தாலும் உபயதா பிரஷ்டஹா பவேத் ஸ்வார்த்ததா அப்படின்னாரு. அவன் யதா ஸ்வார்த்ததா பிரஷ்டஹா பவேத், இந்த 2 விதத்திலையும் பிரயோஜனம் இல்லாததுனால அவன் என்ன பண்ணா, பிரஷ்டஹா பவேத், 2 விஷயத்தையும் விட்டான் இல்லையா? அதையும் சரியா கவனிக்கல, இதையும் சரியா கவனிக்கல அப்படின்னு சொன்னான் இல்லையா? யோக புருஷனாக ஆகிவிட்டான் அப்படின்னு சொன்னான். நமக்கு பெரிய பிரச்சனை வந்துருக்கு இந்த ஸ்லோகம் எழுதினதுனால. சார், பகவத்கீதையில இல்லையா, கிருஷ்ண பரமாத்மா 6வது அத்தியாயத்துல என்ன கிளியரா நமக்கு சொல்லியிருக்கார் இல்லையா? யோக பிரச்சனை கேள்வி கேட்கிறான் அர்ஜுனன். அர்ஜுனன் அவரை பார்த்து, பகவானை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். யோயம் யோகஸ்வயா புரோக்தா மதுசூதனா ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வா ஸ்திதம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கேள்வி கேட்டான். சார், இப்போ ஒழுங்கா நானு வேதாந்தம் வராம இருந்திருந்தேன்னா நான் பாட்டுக்கு வேற ஏதோ சாஸ்திரத்துல படிச்சுட்டு இருந்திருப்பேன், ஏதோ MBA எல்லாம் படிச்சு ஜம்முன்னு துட்டு சம்பாதிச்சு நல்லா இந்த காலத்துல எல்லாம் நிறைய 1 கோடி எல்லாம் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு, அதையாவது வந்திருப்பேன். உங்களை நம்பி இங்க வேதாந்தத்துக்கு அதையும் கோட்டை விட்டு இதையும் கோட்டை விட்டு கடைசியில என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நான் பாட்டுக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க சொல்ற வார்த்தையை கேட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பகவான் பூஜை பண்ணிட்டே இருந்தீங்க, பூஜை பண்றேன். எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கணும், சிரவணம் பண்ணிட்டே இருக்கணும்ன்றீங்க, சிரவணம் பண்ணிட்டே இருக்கேன். எத்தனையோ பிரச்சனைகள் அதெல்லாம் வேற ஃபேஸ் பண்றேன், அது எல்லாத்தையும் மீறி பண்ணிட்டு இருக்கேன்.
அதுக்குள்ள நான் செத்து போயிட்டேன்னாக்க இப்ப என்னாச்சு? அத்தனையும் போச்சு, திருப்பி முதல்ல இருந்து தானே ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் வந்தோடனே பகவான் சொன்னா, அப்படி இல்லவே இல்லப்பா அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, கஷ்டித்து உபயபிரம்சா சின்னாபிரமிவ நஷ்யதி. அவன் இந்த உபயபிரஷ்டனா மாறி இது எப்படி காத்துல அடிச்சுட்டு போன இது மாதிரி நான் ஆயிட்டேனே, நான் நாசம் ஆயிடுவேன், காத்துல அடிச்சுன்னு போற மாதிரி எனக்கு வாழ்க்கையே போயிடுமே சார் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் பகவான் அவனுக்கு ஒரு உபதேசம் கொடுத்தார். பார்த்தா நைவ இக அமூத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே. ஒரு காலத்திலையும் இந்த மாதிரி யோக புருஷனா இருக்கிறவனுக்கு விநாசமானது இந்த ஊர்லயும் ஏற்படாது, மேலுலகத்திலையும் ஏற்படாது. அது மாத்திரமல்ல, நகி கல்யாண கிருத்து. அவன் எப்போ என்னுடைய ஃபீல்டுக்கு வந்துட்டானோ, கல்யாண கிருத்து ஆயிட்டானோ, அவனுக்கு கஷ்டி துர்கத்தின் தாத்த கட்சி கண்ணா, அவன் ஒரு காலத்தையும் துர்கதி பண்ணவே மாட்டான். அது படிச்சது வரைக்கும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்ல, அவன் நன்னா படிச்சிருக்கானோ இல்லையா, வேதாந்தம் என்ன படிச்சானோ அது என்ன சொல்றது சாஸ்திரம், தத்ரதம் புத்தி சம்யோகா யததே பூர்வ தேகிகம் அப்படின்னு சொல்லுது. பூர்வ தேகத்துல இருக்கும்போது போன ஜென்மால அவன் என்ன பாடம் படிச்சானோ, எந்த சாப்டர் வரைக்கும் படிச்சானோ, பகவத்கீதை 8வது சாப்டர்ல ஒருத்தர் செத்து போறான்னு வச்சுங்க, அவனுக்கு 9வது சாப்டர்ல இருந்தா ஒரு 8வது வரைக்கும் அவனுக்கு எப்படியோ அந்த ஞானம் இருக்கும் அப்படின்னு வேற சொல்றது. ஆகையினால நம்முடைய படிப்பானது வீணே போகாது. ஆகையினால அவன் என்ன பண்ணுவான், அடுத்த ஜென்மால ஒரு பணக்காரனுடைய வீட்டுல பிறந்து எல்லா வசதிகளோடையும் இருந்து ஜம்முன்னு படிச்சு அவன் ஞானியாக ஆவான். இல்லன்னா நல்ல புத்திசாலி குடும்பமா ஒண்ணு கிடைக்கும். அந்த ஒரு குடும்பத்துல போய் பிறந்து வேதாந்தமானது சோ நேச்சுரல் அவனுக்கு வந்துடும். அப்படியே அந்த பிறக்கும் பொழுதே அந்த நேச்சுரலா அப்படி அந்த ஞானம் அவன் பிரமாதமாக ஞானியாக திகழ்வான் அப்படின்னு இந்த 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஆகையினால இந்த ஜென்மால வேதாந்தம் கேட்டவனுக்கு நிச்சயமா அழிவு கிடையாது. அடுத்த ஜென்மாயில either he will be a very rich person or he will be born in a poor family with a rich knowledge. அப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வழி அப்படின்னாரு. அதுக்கு ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதுறாரு, சொல்ல இருக்கிறது ரைட்டு, 2வது ரொம்ப துர்லபம் அப்படின்ட்டாரு. அது என்ன பணக்கார வீட்டுல பிறந்தா தப்பிக்கிறதுக்கு கெட்டு போறதுக்கான சான்சஸ் ஆர் ரைட்டு. இப்ப ஒரு ஏழை வீட்டுல சாதாரண வீட்டுல படித்தவர்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டாருனாக்க இவனுடைய சான்சஸ் ஆர் பிரைட். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் யோக பிரச்சனைய வசதியான யோக பிரச்சனை ஏழை வீட்டுல பிறப்பான். பிறந்து அவன் படிப்புலயே அவன் இருப்பான், அவனுக்குதான் படிப்பு நல்லா ஏழைக்கு நல்லா படிப்பு வரும்னு அவருடைய கான்செப்ட் சொல்றாரு. அது விடுங்க, இப்படி 2 பாசிபிலிட்டி கொடுத்தாரு. இப்ப நமக்கு என்ன டவுட்னாக்க, இந்த சன்னியாசி இவ்வளவு கிண்டல் பண்ணிட்டாருல, இவர் எப்ப பார்த்தாலும் உடம்ப பத்தியே கவலை பண்ணிட்டு மருந்து சாப்பிடறதுலயே இருந்தாரு, சிரவணங்க மனத்தெல்லாம் கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லாம செத்து போயிட்டாரு. அதனால இவரு இதுவும் இல்ல அதுவும் இல்லன்னு உபயபிரஷ்டனாக ஆயிட்டான் அப்படின்னு. சன்னியாச விஷயத்திலயே அவனால ஒண்ணும் பண்ண முடியல, இங்கேயும் உடம்ப சரியா வாழல, இது ஒரு வேஸ்ட் லைஃபா அவனுக்கு போயிடுது அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு ஒண்ணு ஆச்சாரியாருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இந்த ஸ்ருதி ஞாபகம் வந்துருச்சு. இப்ப இத படிக்கிறவெல்லாம் என்ன பண்ணாங்க, பரவாயில்லையா உடம்பு கிடம்புன்னு இருந்தா கூட அடுத்த ஜென்மால படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு ஆச்சாரியாருக்கு. இல்ல அங்க பகவத்கீதையில சொன்ன உபயபிரஷ்டனோட இந்த உபயபிரஷ்டனை நீங்க கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்காதீங்க, இவன் யூஸ்லெஸ் இவன் என்ன. அது சொல்றது யாருக்குன்னா, படிச்சுட்டே இருக்கிறவன் உண்மையிலேயே சின்சியரா படிச்சுட்டே இருந்தா வந்துட்டு போயிட்டான், அவனுக்குதான் இந்த ரெமெடி சொல்லிட்டே தவிர இந்த ரெமெடி சொல்லல அப்படின்ற விஷயத்த சொல்லணும்ன்றதுக்காக அடுத்த 3. ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் இருந்தாதான் நமக்கு புரியும். அது மட்டும் இல்ல, இன்னொரு பேக்ரவுண்டையும் தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன பண்ணாரு, 3வது சாப்டர்ல அவரு வேணும் ந கர்மனா அனாரம்பா நைஷ்கர்மியம் புருஷா அஸ்னுதே ஏன் நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி அப்படின்னு வேற சொன்னார். வெறும் சன்னியாசம் வாங்கினதுனாலேயே ஒன்னும் காய்ச்சிட முடியாது. நீ வேதாந்தம் படிச்சாதான், நீ சன்னியாசின்னு பேரை வச்சுட்டு சுத்திட்டே இருந்தாக்கா அது பிரயோஜனமே இல்லை. அதே பார்த்து அவன் சன்னியாசியே இல்ல. சன்னியாசம்னா என்ன அர்த்தம், சமோதமா திதிச்சா சத்தா சமாதானம் இப்படி படிச்சு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இப்படி படிச்சு ஜீவ பிரம்ம ஐக்கியத்துல போக்கஸ் இருக்கக்கூடியவனுக்கு தான் இது. அதுல நடுவுல ஒருத்தன் செத்து போயிட்டானே ஆனால் அவனுக்கு தான் யோக புருஷன்னு பேரு. அவன மனசுல வச்சுட்டு தான் பகவத்கீதையில சொன்னார்.
இவனை வச்சுட்டு இல்ல அப்படின்றத கிளாரிஃபை பண்ணா. வெறும் சன்னியாசம் வாங்கினதுனாலே ஒருத்தனுக்கு சித்தி வந்துடும் நினைக்காதீங்க, அபராது, அது பிரயோஜனம் இல்ல அப்படின்னு பகவானே சொல்லியிருக்காரு. அதுதான் இவருடைய ஐடியா. பகவானே பகவத்கீதையில சொல்லியாச்சுன்னா நமக்கு அதுதான் வேணும் இல்லையா? பகவத்கீதையில பகவானே சொல்லிட்டாரு. சன்னியாசனாதேவ அப்படின்னு சொல்ற, சன்னியாசத்தின்றதுனாலேயே அவங்களுக்கு நாலேஜ் வரும்ன்ற கேரண்டி எல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ற. இந்த சொல்லியே ஞாபகம் வச்சுக்கணும். 3வது சாப்டர்ல சொன்ன இந்த விஷயமும் 6வது சாப்டர்ல சொன்ன ஒரு பணக்கார வீட்லயோ ஒரு ஏழை வீட்லயோ பிறந்து இவன் ஞானியா ஆயிடுவான் அப்படின்னு சொன்னதையும் மனசுல வச்சுட்டு இப்ப இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். யோகம் அபியஸ்யதோ பிக்ஷோஹோ யோகாத் சலித சேதசஹ பிராப்ய புண்ணியகிருதான் லோகான் இத்யாதி பிராஹ கேசவஹ. யோகம் அபியஸ்யதஹ, இந்த ஞான யோகத்துல வந்து அதை ஒழுங்கா டெய்லி எல்லா சாக்ரிஃபைஸையும் பண்ணிட்டு பாடம் கேட்டு இருக்கான், வேதாந்தத்துல ஈடுபட்டு இருக்கான். இப்படிப்பட்ட யோகத்துல அபியசிக்கக்கூடிய ஞான யோகத்தை அபியசிப்பவன் யோகாத்து சலித சேதசா, இந்த யோகத்திலிருந்து இவனுடைய மனசானது கீழே விழுந்துட்டு. சலித மானசகான்னா இந்த நழுவிய மனத்தோட இருக்கக்கூடிய பிக்ஷோ, இந்த பிக்ஷுக்கு புண்ணியகிருதாம் லோகான் பிராபிய அப்படின்னு அந்த சொன்ன ஸ்லோகம் இருக்குல்ல இல்லையா? புண்ணியகிருதான் லோகான் பிராபிய அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவனுக்கு கேசவஹா பிராக, கேசவனே சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு சந்தேகம். இது ஸ்லோகம் பாருங்க, பூர்வபட்ச ஸ்லோகம் இது. இதுதான் நீங்க சரியா புரிஞ்சுக்கலான்னாக்க இது கொஞ்சம் பிராபிய புண்ணியகிருதான் லோகான் இத்தியாதி பிராக, இவனுக்கு புண்ணியமான லோகமானது கிடைக்கும் அப்படின்னு கேசவனே புண்ணியலோககதிம் ப்ரூதே பகவான் சந்நியாசமாத்ரதஹ. சந்நியாசம் கிருத்வைவ, சந்நியாசத்தை மட்டும் செய்து கொண்டு வேற ஒண்ணுமே அபியாசமே பண்ணல. தூஷ்டி ஜாலியா அவ்வளவு கன்வீனியன்டா இருக்கு. பாட்டி நம்ம சன்னியாசி நமக்கு எல்லா இடத்துலயும் போற இடத்துல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றதுக்காக பண்ணி தயானந்த சுவாமிஜி அடிக்கடி சொன்னார். போய் பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல இந்த மாதிரி சன்னியாசிங்க தான் ஜாஸ்தி. அவளுக்கு வந்து ஆத்மாவை பத்தி தெரியாது, அத்வைத்தத்தை பத்தி தெரியாது. எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, ட்ரெஸ்ஸ போட்டுன்னு வந்து ஏதோ வீட்டுல பிரச்சனை, கொண்டாடி பிரச்சனை, அது விஷயம் அங்க வந்தா எல்லா ஆசிரமத்திலையும் சாயங்காலம் 7 மணிக்கு சாப்பாடு டெபினட் இல்லையா? 6 மணிக்கு போனீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கும். 11 மணிக்கு போனா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ரொட்டியும் சப்ஜியும் கிடைக்கும். அப்படியே இருக்கலாம். பஸ்ல போலாம். இந்த பஸ்ல போனீங்கன்னாக்க சார்ஜ் கிடையாது. சன்னியாசிய எந்த பஸ்ல வேணா இங்க இருந்து ஏறி அடுத்த ஸ்டாப்பிங்ல இருந்தாலும் அவகிட்ட துட்டு வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, எந்த டீ கடைக்கு போனாலும் சரியா அவளுக்கு காப்பி கொடுத்துருவாங்க. முதல் காப்பி அங்க வர சன்னியாசிக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. இப்படி சௌகரியமா இருக்கலாம்ன்றதுக்காக போயிட்டாங்களே தவிர உண்மையான சன்னியாசிகள் இல்ல. அவர்கள்லாம் வெறும சன்னியாசத்தை எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். சன்னியாசம் குடும்ப தேவை தூஷ்ணீமேவ இல்லையா? அப்படி ஒண்ணுமே பண்ணாம இருக்கலாம். அவன் சேர்த்து போயிட்டான்னா மிருதஸ்ய. அப்படிப்பட்ட இந்த மாதிரி இருக்கக்கூடிய சன்னியாசி அபியாசமே பண்ணல, சிரவண மனநாதி விஷயங்களோ வேதாந்தத்திலேயோ சிந்தனை இல்லாத ஒரு சன்னியாசி மிருதஸ்ய, அவனுக்கு ஞாச மாத்திரதா, சன்னியாச மாத்திரதா, சன்னியாசத்தினால மட்டும் புண்ணியலோகம் அடைய கதிம் பகவான் நது ப்ரூதே, அவர் அவனை பார்த்து சொல்லலப்பா, நது ப்ரூதே அவனை பார்த்து சொல்லல. இதுல கொஞ்சம் டிபேட்டபிள்லாம் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, சன்னியாசம் எடுத்த சன்னியாசியை தான் இவங்க மீன் பண்றாங்க. இப்படி இல்ல. சப்போஸ் ஒருத்த சன்னியாசி நிஜமாவே எடுத்துக்கிறான்னு வச்சுங்க, செத்து போயிடறான்னு வச்சுங்க, படிக்கவே இல்லை, அப்ப அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்க ஒரு சந்தேகம் வருது. அப்படி வந்தோன்னா அவனுக்கு பகவான் வந்து மேல்லோக பிராப்தியே கொடுக்கிறார். யார் என்ன பிரம்மச்சரியானா இருக்கக்கூடியவன், எப்பொழுதும் சத்தியத்தையே பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், பதிவிரதா ஸ்திரீகள், அப்புறம் சன்னியாசிகள், ஜஸ்ட் சன்னியாசம் மாத்திரம் எடுத்தவர்கள். ஆனா ஒன்னும் படிக்கல, படிச்சிருந்தாதான் ஞானம் வரப்போகுது. அப்போ படிக்கல, ஏதோ ஒரு காரணத்துல உடனே ஆக்ஷன், இன்னைக்கு சன்னியாசம் எடுத்திருந்தான், இல்ல நல்ல இன்டென்ஷனோட நாளைக்கு போயிட்டான் இல்லையா? அப்படின்னா இவாளுக்கு எல்லாம் பிரம்மலோக பிராப்தின்னு சொல்லியிருக்கு. அங்க போய் படிப்பான் கூட்டத்துல இருந்து இல்லையா? அவனுடைய ஆசையான கேட்க மாட்டார் பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஃபேக் சன்னியாசிய நம்ம சொல்றாங்க. சன்னியாசம் கிருத்வைவ தூஷ்ணீமேவ, சன்னியாசத்தையும் வாங்கிட்டு ஒரு காரியத்தையும் பண்ணாம உட்கார்ந்த இது ஃபேக் தானே தான் அது. அதனால அப்படிப்பட்ட மிருதஸ்ய ஞாச மாத்திரதா புண்ணியலோக கதிம், அவனுக்கு சன்னியாசம் பண்ணதுனாலேயே புண்ணியலோக கதி வரும் அப்படின்னு பகவான் சொல்லலை.
நான் ப்ரூத்தே அப்படி சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வந்தது போன ஸ்லோகத்துல. அப்படி சொல்லவே இல்லப்பா. அது என்ன சொன்னாரு, அண்ணா படிச்சுட்டே இருந்தான், பாதி படிச்சுட்டு இருக்கும்போது 4 உபனிஷத் படிச்சிருக்கான், நல்லா அதை பாஷத்தை படிச்சு செத்து போயிட்டான். அப்படின்னாக்கா அடுத்த ஜென்மால இந்த வேதாந்தமானது அவன் கூடவே வந்து பிறக்கிறது. அவனுக்கு ஒரு சரியான ஒரு நேரத்துல ஒரு நல்ல குரு வந்து அவன் அவனுக்கு குயிக்கா பிடிச்சிக்கிறான் இல்லையா. நம்ம போன ஜென்ம பூர்வ ஜென்ம அபியாசத்தினால இருந்த வேதாந்தமானது இந்த ஜென்மால சிலருக்கு ரொம்ப குயிக்கா புரிஞ்சிடுறது இல்லையா. ஒரு 4 கிளாஸ் வந்த உடனே அவனுக்கு பிடிப்பு வந்துடுறது. மொத்தம் 40 கிளாஸ் வந்திருக்காரு, 40 வருஷமா படிச்சிருந்தா கூட அவருக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டே இல்ல, சும்மா வராது போறாரு அப்படி எல்லாம் பாக்குறான்ல. அப்படின்னா என்ன, பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் பிளேஸ் அ ரோல் இன் வேதாந்தா அப்படின்னு சொல்றாரு. பகவானே சொல்றாரு, பௌர்வ தேகிக்கம், போன ஜென்மா போன தேகத்துல என்ன பூர்வ பிரஜையா இருந்ததோ அந்த பிரஜையோட தான் குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னா அது போன ஜென்மா அவனுடைய கர்மாவோட மட்டும் பிறக்கல. அந்த குழந்தை அவன் போன ஜென்மால வாசிச்ச வேதாந்தத்துமே சேர்ந்துதான் அவன் பிறக்கிறான். அதனால அவன் கிடுகிடுன்னு போயிடுறான் இல்லையா. அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க, அதனால பையனை டெஸ்ட் பண்ணிடுவாங்க. பெரியவாள்லாம் என்ன பண்ணுவாங்க, அன்னப்பிராசனம் கொடுத்த உடனே பையனுக்கு அன்னப்பிராசனம் முடிஞ்ச உடனே ஒரு புத்தகத்தையும் ஒரு பொம்மையும் வைக்க வேண்டியது. இந்த பையனை தவழ்ந்து வந்து எடுக்க சொல்ல வேண்டியது. எதுல வரான் அப்படின்றத பார்த்து அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. இவன் பொம்மையை தான் எடுக்கிறானா அப்படின்னாக்க சரி போ, இது கொஞ்ச நாள் சீட்டு தான் இருக்கும், பங்களா இதுலதான் ஆசை இருக்கும், சினிமா சாப்பாடுன்னு அப்படின்னு. புக்கை எடுத்துன்னு போனான்னாக்க ஜாகிரதையா இருக்கணும், இவங்களுக்கு படிப்புலதான் இன்ட்ரெஸ்ட், அதனால இவன் பிற்காலத்துல கிரகி பூத்வா மணி பூத்வா ஏன் பிரம்மச்சரியாதேவ சன்னியாசம் சொன்னோம் அப்படியும் ஆகலாம். இல்ல வானப்பிரஸ்தத்துக்கு போய் சன்னியாசத்தை எடுத்துட்டு தான் போவான் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவான் அப்படின்னு. இப்படியாக எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த பகவான் இதெல்லாம் இவனுடைய பூர்வ ஜென்மத்துல வேதாந்தம் படிச்சவனுக்கு அந்த வேதாந்த கூடவே பிறக்கிறதுன்றதுதான் இதுல முக்கியமான விஷயம் இல்லையா. அதனால நம்ம இந்த ஜென்மால நமக்கு எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் வந்தது, நிறைய கதையெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வாசிஷ்ட ராமாயணத்தெல்லாம் படிச்சீங்கன்னு வச்சீங்க, யோக வசிஷ்டத்தெல்லாம் ரொம்ப யாரு துக்கமா இருக்கானோ, அவனுக்கு யாருக்கு வைராக்கியம் வந்துருச்சோ, யாருக்கு அடிபட்டானோ அவெல்லாம் ஒரு நரம்பெல்லாம் அது மாதிரிலாம் அடியெல்லாம் பட்ட மாதிரி தெரியல, எல்லாம் வேதாந்தத்துக்கு வந்துட்டோம்னா என்ன அர்த்தம், அப்படிப்பட்டவனாக்கா என்ன சார் அர்த்தம்னா பூர்வ ஜென்ம சம்ஸ்கார வசாத்து, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவன் ஜென்மால என்னமோ படிச்சு வச்சிருக்கான், அதனுடைய விட்டக்குறை தொட்டக்குறை இந்த ஜென்மால அவன் வேதாந்தத்துக்கு வந்துட்டான். இல்லைன்னா இந்த புக்கை கையில வராது. நமக்கு எல்லாம் புத்தகம் கையில வந்திருக்குனால என்னதான் பூர்வ ஜென்ம சம்ஸ்கார வசாத்து தான் வந்திருக்கு. அதனால யோக பிரச்சனை தான் நம்ம எல்லாம் இருந்திருக்கோம், அதனாலதான் கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்ப 149வது 149 நக சந்நியசனா தேவ சித்திம் சமதி கச்சதி இது அனுஷ்டேய சந்தியாகாத் சித்தி அபாவம் உவாச்ச. அவரு 6வது சாப்டர்ல போன ஜென்மால விட்ட குறை தட்ட குறையினால இவனுக்கு இந்த வந்துருச்சு. அதனால இவன் நல்ல ஒரு குடும்பத்துல பணக்கார குடும்பத்துல பிறந்து ஜம்முன எல்லாத்தையும் அனுபவிச்சு ஞானியாக ஆவான், அல்லது ஏழை குடும்பத்துல படிக்கிற குடும்பத்துல பிறந்து ஞானி ஆவான். இந்த உனக்கு சந்தேகம் 6வது சாப்டர் வந்தது இல்ல, உனக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். 3வது சாப்டர்ல என்ன சொன்னாரோ அதை நினைச்சு பாரு நீ அப்படின்னாரு. அவனுக்கு உடனே ஐயோ யோக பிரிஸ்டன் 6வது யோக பிரஷ்டன்ற வார்த்தையை பார்த்தோம்னா அவனுக்கு 6வது சாப்டர் ஞாபகம் வந்துருச்சு. இப்ப அவர் சொல்றாரு உனக்கு இது ஞாபகம் வரக்கூடாது, 3வது சாப்டர்ல நான் சொன்னேன் அது ந கர்மனா மனாரம்பா நைஷ்கர்மம் புருஷோஸ்லதே நச்ச சந்நியசனா தேவ சித்திம் சமதி கச்சத்தின்னு சொன்ன அந்த பகவத்கீதா ஸ்லோகம் தான் உனக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்றாரு. நச்ச சந்நியசனா தேவ, வெறும் சன்னியாசமாட்டான் இது அனுஷ்டேய சங்கியாகாத் இல்லையா. யார் செய்ய வேண்டிய கடமையை தியாகம் பண்ணான்னு வச்சுங்க, அனுஷ்டேய சந்தியாகம். காத்தாலேருந்து சந்தியாவந்தனமே பண்ணல, இவன் தூங்கிட்டு உட்கார்ந்துருந்தான், காத்தாலேருந்து குடிக்கல, காத்தாலேருந்து சந்தியாவந்தனம் பண்ணலன்னா இது இவனுக்கு அந்த கிரெடிட் கொடுக்க முடியுமா? இது திமுரு காலங்காத்தால ஏந்து சந்தியாவந்தனம் பண்ணது உனக்கு என்னத்துக்கு இந்த புக்கு அப்படின்றதுதான் கேள்வி இல்லையா. செய்ய வேண்டிய கடமையை விட்டு விட்டான். அதனால சித்தி அபாவம் உவாச்சு. அப்படிப்பட்டவர்களுக்கு சித்தி ஒரு நாளும் கிடைக்காது. ஆச்சார அனுஷ்டான ஹீனனாக இருக்கக்கூடியவர்கள் என்னதான் வேதாந்தம் படித்தாலும் வேதாந்தமானது சித்திக்காதுன்றதையும் அவர் தான் சொல்லியிருக்காரு. வெறும் சன்னியாசம் மாதிரி நீ பிஹேவ் பண்ண முடியுமா வீட்டுல? சார் நான் வேதாந்தம் படிச்சுட்டேன் சார், எனக்கெல்லாம் கோவில் வேண்டான்னு இருக்க முடியுமா? என்ன
இதெல்லாம் யாருக்கு சொன்னது? நீ அந்த நிலையை அடைஞ்சிட்டான்னாக்கா நீ அப்படி பண்ணலாம் இல்லையா? அப்படி பண்ணுவான். இப்ப நம்ம எப்படி இருக்கா, இந்த போலீஸ்காரன் இருக்கா இல்லையா, ஒரு குழந்தை கேட்டுது, என்னப்பா இவனை பிடிச்சுன்னு போறாங்களே 10 போலீஸ்காரன் பண்ணுவாங்க, பெரிய ரவுடி போல இருக்குடா, இருந்தா ஓடிடுவான், அதுக்காகதான் 10 பேர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தான். பின்னாடியே ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, அவருக்கு கூட 10 போலீஸ்காரன் இருந்தா. இவரையும் 10 போலீஸ்காரர் அப்படி இல்லடா, அவனுக்கு அது இவருக்கு பாதுகாப்புக்காக வரான். அப்படி வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா? அந்த வித்தியாசத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படின்றதுக்காக விட்டான், தன்னுடைய கடமையை செய்ய தவறி விட்டான். அவனுக்கு இந்த கிரெடிட், யோக பிரஷ்ட கிரெடிட் எல்லாம் கொடுக்க முடியாது. யார் சின்சியரா இருந்து முடியாம விட்டானோ அவனுக்கு தான் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணார். பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொறுமையானது எப்படி வரணும் அப்படின்றதுக்கு பகவத்கீதையில இருந்து இந்த எக்ஸாம்பிள், பொறுமையா நீ வேதாந்தத்தை படிச்சுட்டு இருந்தான்னா நீ இந்த ஜென்மால மரித்து போனா கூட கவலைப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு, அடுத்த ஜென்மால யூ ஆர் கோயிங் டு பி அ ஞானி, ஒரு நாளும் வேஸ்ட் ஆகாதுப்பா. இந்த பொறுமையானது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு கவச்சம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வேதாந்தத்தை பொறுமையா புரியுதோ இல்லையோ நீ சின்சியரா படிச்சுட்டு இருக்க பாரு, அது டெஃபினெட்லி இட் வில் டேக் யூ டு ஞானம் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னது. இப்ப 150வது ஸ்லோகம். தஸ்மாத் திதிக்ஷயா சோத்வா தத்ததுக்கம் உபாகதம் புரியாத் சக்தியனுரூபேன ஸ்ரவணாதி சனைஷனைஹ. ஆகையினால எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கதா இருக்கும். கிளாஸுக்கு போனோம்னாக்க அப்பதான் வருவாரு, இல்ல எங்க கிளாஸுக்கு கிளம்பும் போதுதான் சம்பந்தி நிப்பார். நம்ம கிளாஸுக்கு போகும்போதுதான் என்ன பண்றது, பொண்ணை கொடுத்துட்டோம், நம்மளால இப்ப கூப்பிட்டு போனா அவருக்கு புரியாது நம்ம எங்க போறோம்னு, இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு. வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு புரியுமா, கிளாஸ் தான் முக்கியம். ஒரு காலங்காத்தால கிளம்பி 7 மணிக்கு போறாங்கன்னா வீட்டுல இருக்கவாளுக்கு எல்லாம் போகும், காலங்காத்தால எப்ப பார்த்தாலும் என்னத்த வேதாந்தம் தெரியல, காலங்காத்தால கிளம்பி போயிடுறாரு, 7 மணிக்கு வீட்டுல ஒரு காரியம் பாக்குறது இல்ல அப்படின்னு. பொம்பளையா போயிட்டானா இன்னும் கேட்கவே வேணாம், என்ன உங்களுக்கு என்ன காலங்காத்தால இது வேதாந்தம் அப்படின்னு. இப்படிதானே உங்களுக்கு என்ன, இவன் என்ன சின்ன பையன், இவனுக்கு என்ன வேதாந்தம், 18 வயசுல இவனுக்கு என்ன பகவத்கீதை அப்படின்னு அம்மாவே திட்டுவா பையனை. யாராவது போட்டிருக்காங்களா என்ன வேதாந்தம்னா அப்படிதான் அது. ஆகையினால இதெல்லாம் சொல்லதான் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும், கிளியர் கட்டா இருக்கணும். நமக்கு வேதாந்தம் நம்ம குரு சொல்றதுதான் கரெக்ட், இதெல்லாம் சொல்ல போறாரு உங்களுக்கு. ஸ்ரத்தால வரப்போறது, இதெல்லாம் ஸ்ரத்தையில வரப்போறது. ஆகையினால இது எல்லாத்தையும் பொறுத்துட்டுதான் இந்த மாதிரி இடையூறுகள் எல்லாம் தாண்டி மேனேஜ் பண்ணிட்டு தான் டிப்ளமேட்டிக்கா வெளியில வரணும் இல்லையா? தஸ்மாத் ஆகையினால என்ன பண்ணாரு, துக்கம் உபாகதம், இந்த மாதிரி இடையூறுகள்லாம் அங்கங்க வரும், வந்தா கூட தத்த துக்கம், அது எல்லாத்தையும் திதிக்ஷயா சோத்வா, அத நீங்க பொறுமையோட இது பண்ணணும் அப்படின்னு. ஆமாமா நீ சொல்றது கரெக்ட், நான் கொஞ்சம் அசடாதான் பிறந்துட்டேன், ஆனா நீ கிளாஸுக்கு போயிட்டு உன்னை நான் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம டிப்ளமேட்டிக்கா போய் படிக்கணும் இல்ல. இப்படி திதிக்ஷயா சோடுவா, இப்படி அந்த பொறுமையினால அதை சோடுவானா சகித்து கொள்ளுது. அந்த பொறுமையோடு இதை எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னா, சக்தி அனுரூபே ஸ்ரவணாதி சக்தி அனுரூபேன, இப்பளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிரமம் பண்ணணும் இல்லையா? நமக்கு 1000 இருக்கு, ஆத்தல இருக்கு, ஆபீஸ்க்கு போக வேண்டிய வேலை இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா நம்மளால ஒரு நிமிஷத்துல பண்ண முடியுமா எல்லாத்தையும் விட்டுட்டு? அப்படி கொஞ்சம் கஷ்டம் தான் மேனேஜ் பண்றது. கிரகஸ்தனுக்கு ரொம்ப பிரச்சனைகள் இல்லையா? ஆபீஸ்லயும் மீட்டிங் வச்சிருவான், அதுக்காக என்ன பண்றது, எங்கேயாவது ரெக்கார்டு கேட்டுக்க வேண்டியதான், ஸ்கைப்ல கேட்டுக்க வேண்டியதான், இப்படி எல்லாம் பண்ணிதான் நம்ம யதாசக்தி சக்தி அனுரூபேன அப்படின்னு சொல்லியிருக்காரு. சக்தி அனுரூபேன அப்படின்னா சக்திக்கு தகுந்தவாறு இல்லையா, தன் சக்திக்கு தகுந்தபடி அவன் என்ன பண்ணும், சனைஹி சிரவணாதிக்கம் புரியாது, ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கணும். அதனாலதான் என்ன சொல்றது அப்படின்னாக்க, தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருப்ப, நீங்க கர்மா பண்ணும் பொழுது என்ன நினைக்கணும்னா, இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணும் போது நான் என்ன நினைக்கணும்னாக்க, ஐயோ ஏதாவது உயிர் போயிட்டா, திடீர்னு ஹார்ட் அட்டாக் போயிட்டானா என்ன பண்றது அப்படின்ற பயம். அதான் கீழே கடைக்கு போகும்போது ஒரு லாரி அடிச்சு விட்டுனா என்ன பண்ணோன்ற பயம் இருக்கும். அந்த பயத்துல என்ன பண்ண, இன்னைக்கு சந்தியாவந்தனத்தை ஒழுங்கா பண்ணிடுவோம், இன்னும் நாளைக்கு நம்ம இருக்கோமோ இல்லையோ அப்படின்னு, நாளைக்கு நான் இருப்பேனோ இல்லையோன்ற நெகட்டிவ் தாட்டோட கர்மாவை பண்ணணும். பாடம் படிக்கும் போது எப்படி படிக்கணும் அப்படின்னாக்க, நமக்கு என்ன இன்னைக்கு புரியலன்னா நாளைக்கு புரிய போகுது, செத்தா போறோம் நம்ம இல்லையா?
நல்லா தானே இருக்க போறேன். இன்னைக்கு என்ன, இன்னைக்கே இவ்வளவு நல்லா இருக்குன்னா இன்னும் நாளைக்கு ஐ பி பெட்டர், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். இன்னைக்கு புரியல, அதுக்காக நாளைக்கு புரியாம போயிடுமான்னு இல்லையா? எல்லாருக்கும் வருது. இது கார் ஓட்டுறோம்லாம் நினைக்கிறாங்க இல்லையா? இல்லையா, வரவே இல்லை, டிரைவிங்கே வரல, அது கரெக்டா ஸ்டேஜ் வரலன்னாக்கா அப்ப நினைச்சு பார்க்கணும் அவன் எவ்வளவோ டிரைவர்லாம் ஓட்டுறான், ஒன்னும் இல்லாதவன்லாம் ஓட்டுறான், நம்மளால முடியாதா அப்படின்னு ஒரு, ஏன்னா கத்துக்கும் போது அந்த எந்தூசியாசம் வேணும். வேதாந்தம் படிக்கும் போது நம்ம தீர்காயுசா இருக்க போறோம். இன்னைக்கு யாரும் இப்ப ஒன்னும் அவசரம் இல்லை, என்ன நம்மதான் இன்னும் இருக்க போறோம், 20 வருஷம் இருக்க போறோம். ஜம்முன்னு இன்னைக்கு ஆரம்பிச்ச விட 10 உபனிஷத்தையும் பகவத்கீதையும் பிரம்மசூத்திரம் பிரஸ்தான திரயத்தையும் முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆரம்பிக்கணும். 60 வயசா இருந்த கூட பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. ஆகையினால இப்ப எதுக்கு சொன்னாக்கா, சனைஹி சனைஹி சிரவணாதிகம் சக்தி அனுரூபேன குறியாத் அப்படின்னாரு. எவ்வளவு அழகான ஒரு அட்வைஸ் பாருங்க இல்லையா? ஆகையினா உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அப்பெல்லாம் விடாதீங்க, அந்த வேதாந்தத்தை படித்துக் கொண்டே இருங்கள் அப்படின்னு சொன்னார். சொல்லி இப்போ இந்த திதிக்ஷான்ற டாபிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறார். இவ்வளவுதான். இதுக்கப்புறம் உபரதியை பத்தி பேச போறார். அது ஒரு பிரமாதமான ஒரு டாபிக். அது இவருடைய அனாலிசிஸ். உபரதி என்ன சன்னியாசியினுடைய அனாலிசிஸ் கேட்கணுமா? அவ்வளவு ரசமாக பண்ணுவார். இந்த திதிக்ஷாவை எவ்வளவு ரசமா எடுத்துன்னு போறாரு பாருங்க. நம்ம ஏதோ பொறுமைன்னு நினைச்சுன்னா இந்த பொறுமையில எத்தனை விஷயங்கள் சொல்றாரு பாருங்க. அதான் ஆச்சாரியாளுடைய கௌரவம். பிரயோஜனம் திதிக்ஷாயாக சாதிதாயா பிரயத்னதः பிராப்த துக்க அசகிஷ்ணுத்வே ந கிஞ்சிதபி திருஷ்யதே. ஆகையினாலே என்ன சொன்னார்? பிராப்த துக்க அசகிஷ்ணுத்வே, தனக்கு ஏற்படுகின்ற துக்கங்களை எல்லாம் ஒருவள் சகித்துக் கொள்ள தெரியாவிட்டால் அவனால போய்க்கிறது கஷ்டம். எங்க போனாலும் ஏதாவது சொல்லதானே சொல்லுவாங்க இல்லையா? நீங்க என்ன பண்ணாலும் எல்லாரும் சொல்லதான் சொல்லுவாங்க. சும்மா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வீட்டுல உட்கார்ந்து இருக்கான் பாருன்னு எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருக்காரு இந்த மனுஷன். என்ன மனுஷன் அப்படி இருக்காரு, அவங்க வீட்டுல எப்படி இவரை விடுறாங்கன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் வயசான காலத்துல இவரையே அனுப்புறாங்க வேலைக்கு, அந்த மாமி என்னதான் பண்றாளோ தெரியல அப்படின்வாங்க. இவர் வீட்டுல உட்கார்ந்து அந்த மாமி கடைக்கு வந்தான்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க யோசிச்சு. எப்ப பார்த்தாலும் அந்த மாமா இந்த மஞ்சள் திருட்டு தூங்கிட்டு இருக்கு பாரு இந்த வீட்டுல, இது லோகத்துல இது இப்படித்தானே இல்லையா சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் நீங்க பார்த்தா நடக்காது. இத மாதிரி துக்கங்கள் வரதான் வரும். இது எல்லாத்தையும் சகித்து மனுஷனுடைய அவருக்கு வாயை வச்சுட்டு வெத்தலை பாக்கு போட்டு அவருக்கு வேற ஒண்ணும் தெரியல, அவரு வம்புல உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்மள திட்டுறது தான் அப்படி நினைச்சுட்டு அது தைச்சிட்டு போக வேண்டியதான். பிரத்யேக சண்டைக்கா போக முடியும். இதான் சகிஷ்ணுத்துவம். தனக்கு நேரிட்ட துக்கங்களை சகித்துக் கொள்ள விடும் இல்லையா? அப்படி இல்லைன்னாக்க பிராப்த துக்க அசகிஷ்ணுத்வே சதி, இப்படி தனக்கு வரக்கூடிய துக்கத்தை சகித்துக் கொள்ள தெரியல. நீங்க என்ன பண்ணும்? பிரயத்தனத்தகா, நீங்க முயற்சி பண்ணி பார்க்கணும். இப்படி முயற்சி பண்ணி பார்த்து சாதித்தையா, இது எல்லாத்தையும் சாதிக்க நினைத்து திதிக்ஷாயா இல்லையா பண்ணீங்கன்னா இந்த பொறுமைக்கு கிஞ்சிதபி பிரயோஜனம் திருஷ்யதே. இப்படி எல்லாம் நீங்க தாங்கிக் கொள்ளவில்லை என்றால் அந்த பொறுமைக்கு என்னதான் பிரயோஜனம் சரியா? ஆகிட்டு கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகையினால அந்த பொறுமை ரொம்ப அவசியம். இந்த பொறுமை இல்லைன்னாக்கா அவன் இருந்து என்ன பையன்? இந்த சகித்துக் கொள்ளக்கூடிய திறமை இல்லை என்றால் அவனால் எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும்? ஆகையினால பொறுமை என்பது ரொம்ப அவசியம். ஆகையினால திதிக்ஷை ஒருவனுக்கு அவசியம். இந்த திதிக்ஷை யாருக்கு இருக்கோ இல்லையா? எல்லாருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. சாப்பிட போற இடத்துல கொஞ்சம் லேட்டா பண்ணாங்கன்னா கல்யாணம் வீட்டுல டென்ஷன் ஆகிட்டே இருப்பாரு இவரு இல்லையா? அவங்க அதுக்கு நான் இல்ல இது கொள்ளக்கூடிய என்ன அந்த சகனம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் திதிக்ஷை. இதெல்லாம் திதிக்ஷை வந்துருக்குன்னாக்க லைஃப் இஸ் அ குட் பிளே, இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக திதிக்ஷை சொன்னார். இதுக்கு அடுத்து சம தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் தான் ஆர்டர். இவர் சமத்தை பத்தி சொன்னார் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு சமத்தை பத்தி எவ்வளவு சொன்ன ஒரு 39 ஸ்லோகத்துல சொன்னார். அதுக்கப்புறம் தமத்தை பத்தி ஒரு 8 ஸ்லோகம் சொன்னார். அதுக்கப்புறம் திதிக்ஷையை பத்தி ஒரு 14 ஸ்லோகம் சொன்னார் இல்லையா? முதல்ல திதிக்ஷையை சொல்லிட்டார், அதுக்கப்புறம் உபரதி எடுத்துக்கிறார். ஏன்னா உபரதி ஒரு 59 ஸ்லோகத்துல சொல்ல போறார். உபரதி ரொம்ப பிடிச்ச உபரதினாக்க 2 விதமான அர்த்தங்கள் இருக்கும். நீங்க இந்த புத்தகத்தெல்லாம் பார்த்தா நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. வேதாந்த புத்தகத்தையே நீங்க படிச்சீங்கன்னா நீங்க என்ன ஸ்வதர்ம அனுஷ்டானம் திதிக்ஷா உபரதி
அப்படின்னு தத்துவபோதா மாதிரி போனா அவனை ரொம்ப பயந்துட்ட கூடாது, பூசாவலாம் இல்ல, அவன்கிட்ட போய் உபரதினா அவன் பயந்துடுவான் இல்லையா. இனியாது பாவம் ஆரம்பிக்கும் போதே சரியானத்தை சொல்லி தராருன்னா அவனுக்கு என்ன பண்ணும், சுதர்ம அனுஷ்டானம் அப்படின்னு சொல்றது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் சாஸ்திர அனுஷ்டானம் அப்படின்னு மாத்துறது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா போய் உபேட்சதான் ரொம்ப முக்கியம் மகத் அப்படின்னு சொல்லி, அப்புறம் மெயினான உபதேசம் வரும்போது கர்ம சந்நியாசம். இந்த கர்மாவனால எதையும் பண்ண முடியாதுப்பா, ஆப்பியம், உபாத்தியம், சம்ஸ்காரியம், விகாரியம், இந்த 4 தான் எந்த எனி ஆக்ஷன் இந்த வேர்ல்டு because this fall into these 4 categories. இந்த 4 categoriesனாலையும் வேதாந்தத்துக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகையினால இதெல்லாம் விட்டுடுங்க, வேதாந்தத்துக்கு வாங்கன்னு அடுத்த ஸ்டேஜ் அதையும் சொல்லணும். இப்போ இது எல்லாத்தையும் சொல்லி கடைசியா சொல்லி கர்ம தியாகம் சன்னியாசம் தான் ரொம்ப முக்கியம். கர்மாவை பண்ணி என்ன பண்ண போறீங்க, நீ என்ன அது உற்பாத்தியமான விஷயமா, இது என்ன இதுதான் உண்டாகக்கூடிய விஷயமா, இந்த பிரம்ம ஞானம் ஏற்கனவே பிரம்மஞானியா தான் பிறந்திருக்கீங்க, அது தெரியாம உங்களை மறைச்சிருக்கு இவ்வளவு நாள். அந்த மறைவு போச்சே தவிர நீங்க ஞானம் பற்றுவீர்களோ, ஞானம் என்ன பெறுவதா, இது என்ன ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ்னா நான் பெறுவதற்கு என்னுடைய நாலேஜ் நான் எப்படி பெறுவேன், நான் தான் ஆல்ரெடி அதுவா தானே இருக்கேன் அப்படின்ற பிரச்சனையா இருக்கிறதுனால இது உண்டாகுதல்ல சேர்க்க முடியாது. இது பியூரி இது சம்ஸ்காரத்துல பூனல் போட்டான்னாக்கா அந்த பையன் அப்படியே அவனுக்கு வந்துடுறது, கண்ணாடியை தொடச்சா எப்படி பலபலன்னு ஆடுறோம் அந்த மாதிரி. இது ஏதாவது கர்மாவனால பண்ணக்கூடிய விஷயமா இது சம்ஸ்காரியத்திலேயும் வராது. இத பால் தயிரான மாதிரி விஷயமா இல்லையா, நான் அப்படி அஜானியா இருந்த இப்ப ஞானியா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இது, அதுவும் வராது. ஆப்பியம் இல்ல இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு நான் போனேன், அப்படியே மேல போன வைகுண்டத்துக்கு போயிட்டேன், இந்த இடத்த விட்டு நீ எப்ப போனே அப்ப திரும்பி வந்துதான் ஆகணும்ன்றது சாஸ்திரம். போனா வந்துதான் ஆகணும், பிறந்தா சேர்த்துதான் ஆகணும், இதெல்லாம் ரூல் மாத்த முடியாது. நான் போறேன் கைலாசத்துக்கு போறேன்னா போனா திரும்பி புண்ணியம் முடிஞ்சவரை திரும்பி இங்கதான் வந்து ஆகணும், அது மோட்சம் ஆகாது அப்படின்லாம் சொல்ற மாதிரி. ஆகையினால இந்த 4 இட் இஸ் அப்ளிகபிள் டு கர்மா. ஆகையினால இந்த கர்மாவை தியாகம் பண்ணணும்ன்ற விஷயங்கள்லாம் சொல்ல போற உபரது ரொம்ப அருமையான டாபிக். இத அடுத்த சனிக்கிழமை நீக்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.